ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நாங்கள் ரைட்டிங் சேவிஸை ஃப்ரீலான்சரில் பை பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு நான் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு முதலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நாங்கள் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை பை பண்ணிவிட்டு எப்படி மணி மேக் பண்ணலான்னு. நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை செல் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுற கான்செப்ட் தான் பார்த்தீங்க. பட் இதில் நம்ம ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை பை பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறத விட பை பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் அட்வான்ஸான ஏர்னிங்ஸாக இருக்கும். ப்ளஸ் ஒர்க்கும் குறைய இருக்கும். இங்கே நீங்கள் ப்ரோக்கராக, அதாவது நீங்கள் ஒரு இடைநடுவராக தான் இதில் செயற்படணும். அதாவது ஒரு இடத்த சேவிஸ் தேவைப்படும். அந்த சேவிஸை நாங்கள் இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி கொடுக்கப்படும். ஓகே, ரைட். இந்த கான்செப்டில் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொடுங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஆன்லைனில் நீங்கள் ஃபுல் டைம் மணி மேக் பண்ணுறதுல ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க. பட் உங்களோட வியூவில் விளங்குது நம்ம இந்த ஒர்க் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண மணி மேக் பண்ணலாம், ஒரு ஆர்டிக்கல் ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ண மணி ஏர்ன் பண்ணலாம் தானே, அல்லது ஒரு டிசைனிங் ஒன்று செய்தால் மணி ஏர்ன் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு ஒரு சொன்னால், ஆனால் உங்களுக்கு செய்ய தெரியாது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் ஏதோ செய்துட்டு நீங்கள் மணி மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம். அது எப்படி மணி மேக் பண்ணலாம்னா, நீங்கள் இந்த வெப்சைட் இந்த சேவிஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து, ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனுக்கிட்ட இருந்து எடுத்து அதை நீங்கள் இதை எங்கே செல் பண்ண போறீங்களோ, எங்கே லிஸ்ட் பண்ண போறீங்களோ அங்கே நீங்கள் செல் பண்ணலாம். இதில் உங்களோட ரிஸ்க்கை வச்சு, உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சு நான் இதை டிவைட் பண்ணியிருக்கிறேன். அதில் நீங்கள் இது பண்ணுங்க. அதே மாதிரி இது சம்மந்தமான டீட்டெயிலிங்கான பிடிஎஃப் நான் இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க. A to Z கைட், பிகினர் கைட், இதில் இன்ட்ரடக்ஷன், இப்படி இது எல்லா கான்செப்ட், இதோட கோர் கான்செப்ட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இது இந்த பிஸ்னஸ் மோடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இது பிகினர்ஸுக்காக ஏன் பெர்ஃபெக்ட், இதில் ரீசேல் கண்டென்ட் என்ன, இதை ரீசேலில் எப்படி ஹை ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்த பெஸ்ட் ரைட்டர்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஹவு மச் இதில் ஏர்ன் பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசஸ் இதில் இருக்குது, குவாலிட்டி பெர்ஃபெக்ஷன் டூல்ஸ் இருக்குது, வின்னிங் சீக்ரெட்ஸ், பில்ட் யுவர் ட்ரீம் ரைட்டிங் டீம். அதே மாதிரி அந்த டீம் கான்செப்டும் இதில் இருக்குது. பெஸ்ட் நிச்சஸ் தட் பே ஹை மணி. அதே மாதிரி ஹவு டு இம்ப்ரெஸ் கிளைண்ட்ஸ் லைக் அ ப்ரொஃபஷனல். அதே மாதிரி அவாய்ட் தீஸ் பிகினர்ஸ் மிஸ்டேக், ஸ்கேலிங் டு பிக் இன்கம் அண்ட் லீகல் அண்ட் எத்திக்கல் நோட்ஸ். அதே மாதிரி யுவர் சக்ஸஸ். இது எல்லாமே நம்ம பிடிஎஃப் கலெக்ஷனாக இருக்குது. நீங்கள் இந்த பிடிஎஃப் இந்த இதில் இருக்குது. இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, இதில் நிறைய பிடிஎஃப் எக்ஸஸை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் இந்த பிடிஎஃப் பிஎல்ஆர் ரைட்ஸ் உள்ள பிடிஎஃப். அதாவது இதை நீங்கள் ரீசேல் பண்ணலாம். உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் இதில் இருக்கும். சில லிங்க்ஸ் இருக்கும், அதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். இப்படி நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணுறது முழுமையான ரைட்ஸை நாங்கள் இதில் தந்துடுவோமா. ஸோ அதை வச்சு நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம் எந்த வழியிலனாலும் சரி. ஸோ இந்த எக்ஸஸை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பிடிஎஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதிலிருந்து இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப் கலெக்ஷன், ஸோ எல்லாத்துலேயுமே பிஎல்ஆர் பிடிஎஃப் கலெக்ஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது வெல் ஃபீச்சர் அகாடமி பெட்ரியோனோட சர்ச் பண்ணாலும் சரி, அதில் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோஸில் இருக்கிற இந்த லிங்க்ஸ்லையும் இருக்கும். ஸோ அதுலேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வருமா. ஓகே, அதே மாதிரி இதில் நீங்கள் வெல் ஃபீச்சர் அகாடமியாக நாங்கள் டீச் பண்ணுற இந்த கிளாஸில் பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங் சொல்லி $5 30 ஆர்டிக்கல் எழுதி தரணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், $3 15 ஆர்டிக்கல் 1500 வேர்ட்ஸ் சொல்லி எழுதி தராங்க. அப்படி கான்செப்டும் இதில் இருக்குதா, அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொண்டு அதை நான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக கொஞ்சம் போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரிஸ்க்கு கூட எடுத்தால் தான் நீங்கள் ஏர்னிங்ஸும் கூட எடுக்கலாம். அந்த கான்செப்ட் தானே. சரி, ஓகே, ரைட். இதில் வருவோம். நான் ஃபஸ்ட்டுக்கு இருந்தே வரேன். ஏர்ன் ஃப்ரீலான்ஸ் பை பையிங் ரைட்டிங் சேவ்ஸ் ஆன் ஃப்ரீலான்ஸ் இருக்கும் அண்ட் ரீசெல்லிங் ஃபார் ப்ராஃபிட். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னதான ஒரு $5 $10 இதுக்கு தேவைப்படும். இதை நாங்கள் எப்படி இதை நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் கெதர் பண்ணுமா. தயவு செய்து நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணிவிட்டு அந்த மணியை தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தயவு செய்து உங்களோட பொக்கெட்டில் இருந்தே கொடுக்குறதுக்கு நினைக்காது. அது எப்போதுமே ஒரு ஃபெயிலியாக தான் ஆகாமல். அது ரிலேட்டடாக நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ரன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் இல்லை. அதாவது நம்ம மணி மேக்கிங்னாலும் இதில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஆக்டிவ்னு சொன்னால் நாங்கள் இருந்து, அதாவது இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது, அந்த ஜாப்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. பெசிவ் இன்கம் அதில் ஒர்க் பண்ணுறது தான். பட் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். லைக் யூடியூப், நம்ம யூடியூப்ல மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு கிரைட்டீரியா ஒன்று இருக்குது. அந்த கிரைட்டீரியா மீட் பண்ண மட்டும் எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லாமல் நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த கான்செப்ட் தான் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் நாங்கள் இங்கே ஆக்டிவ் நம்ம ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் அவைலபிள் இருக்குது. இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஓவர் நைட்டில் ரீச் ஆகுது, அதே மாதிரி ஷார்ட் கட் வழி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணால் ப்ராப்பர் கைடன்ஸோட டெடிகேஷனாக கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணால் சரி. இது பிகினர்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். இதில்
நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே ஒர்க் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் அமௌண்ட் வந்து அன்னைக்கே வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இன்ஸ்டால்ஸ் இருக்கிறாங்க, நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை செக் பண்ணி கொடுங்க. இதில் லக்கோ ஃபேக்கோ எந்த ஒரு அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. சரியான கைடன்ஸில் நீங்கள் சரியாக இதை எடுத்தால் சரி, பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைலே ஒர்க் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்டை நீங்கள் ப்ராப்பராக இன்வோட் பண்ணீங்கன்னா சரி, நோ டிகிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜஸ்ட் ஸ்மார்ட் கைடன்ஸாக உங்களோட கையில் மொபைல் மட்டும் இருந்தாலே நீங்கள் மணி மேக் பண்ணலாம். எந்த ஒரு காலநிலையிலும் வீட்டிலிருந்து நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளக்கூடிய கான்செப்டாக இந்த சீரற்ற காலநிலையில் நீங்கள் வீட்டில் இருந்தே மணி மேக் மொபைல் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வேயை வந்து நாங்கள் வெரிஃபிகேட் எவ்வளோ ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் பாருங்கள், மழையோ வெயிலோ வெளியில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கே இருக்கணும்னு சொன்னால் அங்கே இருந்து நம்மளால் மணி மேக் பண்ணணும், அந்த மொபைல் வச்சு ஏழுங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இது வந்து ஏன் வெல்ஃபியருமே 5 இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸ் இருக்கோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் வேர்ல்டு வைடாக நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரிஸில் இருந்தாலும் நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைன் லேர்னிங் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 2500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இதில் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் எல்லாமே வைக்குமே தான். இங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ரேடிங் இல்லை, எந்த ஒரு எம்எல்எம் கன்செப்ட் 100% ஃப்ரீ ஜாப். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணதுமே லைவ் கிளாஸஸ் மார்னிங் ஈவினிங் 2 கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுங்க. அந்த 2 கிளாஸஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு படிச்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸ் நடக்குமா. இது 1 மாதம் 2 மாதம்ங்கிற கன்செப்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணவே 12 வெப்சைட்டுக்கும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் இருக்குது. அதில் ஆட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணும்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடியமா இருக்குமா. இதில் வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ் இருக்குது, தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. இதில் அதே மாதிரி டெலிகிராம் ஆக்சஸும் இருக்குது. டெலிகிராமில் ப்ரூஃப்ஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த ஓவர் இந்தியா, துபாய், கட்டார், இந்த கண்ட்ரிஸ் இருக்கிறவங்க ஒர்க்கிங் ப்ரூஃப்ஸ். அதே மாதிரி சர்வேங்னா என்னங்கிறதையும் போட்டுட்டு அதே மாதிரி பிடிஎஃப் பை பண்ணக்கூடிய ஆப்ஷன். அது நாங்கள் 5+ இயர்ஸ் பிஸ்னஸ் இருக்கோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங், ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி. இதில் பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லைங்க, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஜாயின் பண்ண ஒர்க் கிடைக்குமா, அது கிடைக்குமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவை இல்லையா. ஸோ அது சரியாக புரிஞ்சு பண்ணிங்கன்னா சரி, வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணிக்கோ, வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, ஓடிட்டு போய். அதே மாதிரி இதில் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இவர் தேர்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு 1000 லட்சம். அதே மாதிரி இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிக்க 6000. ஒரு நாள் ஜாயின் பண்ண அன்றைக்கி ஒர்க் பண்ணிக்க 23,000 லட்சம் ரூபா. இவர் இது ஒரு நாளைக்கு இந்த 0.75 சர்வே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்க 1.65 இப்படின்னு ஒரு சொல்லி ஒரு நாளைக்கு 2 சர்வே கம்ப்ளீட் பண்ணிக்க இப்படின்னு நிறைய ஏர்னிங்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி இதில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிகளும் ஒரு நாளையில் ஒர்க் பண்ணிட்டு அந்த அதுக்கு வந்து போனஸும் ரிசீவ் பண்ணிக்கலாம். பாருங்க $27 ஏர்ன் பண்ணவருக்கு $25 போனோம். அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளான வெப்சைட். ஸோ இதில் பாருங்க இவர் $20 தான் ஏர்ன் பண்ணிருக்காரு. அப்போ நாங்கள் இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு $5 ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் போகுது. அந்த எவ்வளோ காலம் போனாலும் சரி, அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான பெஸ்ட்டான வேஸ்களில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய கைடன்ஸும் தந்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரியா. ஓகே, ஸோ தேவையான அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுள் வந்துட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி செக் பண்ணுங்க. எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும், அவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெலிகிராம் எக்ஸஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி இமேஜஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸும் ஷோ ஆகும். வீடியோஸில் நாங்கள் யூசர்ட்டு நாங்கள் எங்கேஜ் ஆகிற வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ ஆகும், அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டெக்ட் வந்து டிக்டாக் பயோவில் இருக்குது, யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் மணி மேக்கிங், பாடங்கள் பாடங்கள் காண்பது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் இருக்குது. இந்த லிங்கையும் நீங்கள் இங்கேயே அந்த எக்ஸஸையும் எடுத்து பண்ணிடலாமா. அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பாயோலையும் இதில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொடுங்க. டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறதையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து தேவையான நாட்கள். ஸோ வெரிஃபிகேஷன் ஜாயின் பண்ணி மணி மேக் பண்ணணும், எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். கான்செப்டை பார்ப்போம். ஏர்ன் மணி பை இன் ரைட்டிங் சேல்ஸ். ஸோ ஃப்ரீலான்சர்லேருந்து நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரீலான்சர் வேறு வெப்சைட்டை விட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, வேறு வெப்சைட்டில் வந்து அங்கே சேல்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டான பர்சனை தெரிவு செய்து பண்ணலாம். பட் இங்கே எப்படின்னு ஒரு சொன்னால் நாங்கள் ஜாப்பை போஸ்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து ரைட்டர் தேவை. நான் சொல்ல போகிற எல்லா வெப்சைட்லையும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஏன்னா எம்ப்ளாயர் நாங்கள் யாருக்கு இதை கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இந்த ரைட்டிங் சேல்ஸ் தேவைப்பட்ட ஆட்களுக்கு அவங்க ஒரு க்ரைட்டீரியா ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நான் இங்கே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணேன். எப்படி ஜாப் போஸ்ட் பண்ணேன்னா, நான் இந்த பட்ஜெட்டை வச்சு உங்கள்கிட்ட $5 இருந்தால் நீங்கள் $5 வச்சு இங்கே போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணால் இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், நான் இப்போ $5 கொடுத்து இவர்கிட்ட இருந்து அந்த சேல்ஸை நான் எழுதி தாங்கணும்னு சொல்கிறேன். இவர் வந்து எழுதி தராரு. ஓகே, இதை நான் பிறகு சொல்லுவேன், அதோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ எழுதி தாங்கன்னா இந்த வெப்சைட் கொடுப்பேன். இந்த வெப்சைட் என்ன செய்யணும்னா இந்த ஆர்டிக்கலை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒன்று கேட்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இவருக்கு நான் $5 இவர் எழுதி தந்த உடனே இவருக்கு பே பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் யூஸ் பண்ணி எழுதலாம்,
இனி ஸ்கேம் பண்ணலாம் அல்லது இவர் எழுதி கொடுக்குறாங்க ஆர்டிகல் வந்து எக்ஸப்ட் போனிச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து நான் பே பண்ணுற $5 எனக்கு லோஸ். அப்போ அதுக்காக நான் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன்னா இதில் நான் எழுதி தந்த அந்த ஆர்டிக்கலை எந்த வெப்சைட்டுக்கு சப்மிட் பண்ணுறோம், நான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் கிரைட்டீரியா சொல்கிறேன். அந்த வெப்சைட் வந்து எடுத்ததுன்னு எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது எக்ஸப்டா ரிஜெக்டானு சொல்லி என்ன ரீசன் சொல்லும். அதை அப்படியே நான் என்ன செய்யறேன்னா கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க போறேன். இவருக்கு அதை வந்து எனக்கு என்ன செய்யணும், திருத்தி தரணும். அதுக்கு பிறகு நான் இது பண்ண போறேன். இப்போ நான் $5 இவர் எழுதி தந்துட்டான்னு சொன்னா இந்த வெப்சைட் என்ன செய்யாதுன்னா உடனடியாக அவருக்கு பே பண்ணாது. அந்த மணியை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். நீங்க இந்த ஃப்ரீலான்ஸ் படிக்கிற ஆக்கள் விளங்கும். அந்த மணியை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யும்னா நான் ஒன்ஸ் எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றேனோ அப்பதான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதனால நமக்கு வந்து இங்க சரியான ரிஸ்க் குறைய. ஓகே, அப்படியான சில வெப்சைட் வந்து தான் நம்ம இதில் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் இங்கே எப்படி இது பண்ணணுமோ, அதாவது இதை எப்படி ப்ரொபோசல் பண்ணி எழுதணுங்கிறது நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு சப்மிட் பண்ண போறீங்க அதுல இருந்து தான் எடுக்கணும். ஓகே ரைட். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. So, thousands of talents and writers charge low prices, especially from countries with lower living cost. Meanwhile, clients in USA, UK, Canada, இங்கெல்லாம் இருந்து நிறைய ப்ரீமியம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. யுவர் ரோல் யுவர் ஸ்டாண்ட் மிடில், யூ ஆர் த மேனேஜர், பிஸ்னஸ் ஓனர் அண்ட் ப்ராஃபிட் மேக்கர். ஓகே, நீங்கள் மிடில் மேனாக தான் இருந்து இது பண்ண போறீங்க. கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி நாங்கள் இதை பில்டப் பண்ணி எடுக்க போறீங்க. ஏன்னா சில இந்தியாவில் நிறைய பேர் வந்து இப்படி ஒரு ஃப்ரீலான்சர்ல இருக்கிறாங்க. அந்த நான் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒரு சேவை செய்துட்டு இருக்கிறீங்கனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே ரைட். அப்படியான ஒரு பிஸ்னஸ் ஒன்று உருவாக்குறாங்க. ஃப்ரீலான்சர்ல ஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு அது சேல்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதில் செல் பண்ணுறது, அதில் பை பண்ணுறது, இப்படியான இதுகளை ஆட்களை வச்சு செய்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்களும் ஒன்று உருவாக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போடக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தா. ஓகே ரைட். இப்போ இதை வந்து நம்ம பை பண்ண போகிறோம் இங்கே தானே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீலான்சரை ஹையர் தான் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து ஹையர் ஃப்ரீலான்சரை கிளிக் பண்ணீங்கன்னா இவங்களோட ஸ்கில் வைஸை நீங்கள் யாருக்கு ரைட்டர்ஸை தானே ஹையர் பண்ண போறீங்க. ரைட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த இவங்களுக்கு ஏற்ற மாதிரி $15 per ஹவருக்கு, ஒரு ஹவருக்கு $15. இதை நாலாவது பிரிக்கிறீங்கன்னா $60. $1 $60 எடுக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவர்கிட்ட நீங்கள் நல்ல ஒரு எக்ஸலான ஒரு ரைட்டிங்கை வந்து நீங்கள் இருக்கிற ஒரு நல்ல ரிவ்யூஸ் 2070 மேலே ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் எஸ்சிஓ எக்ஸ்பர்ட் லெவலில் எழுதி தருவார். ஓகே, அப்போ இப்படியெல்லாம் இப்போ நமக்கு இந்த எஸ்சிஓ இதை ரீச் பண்ணுறது நல்லா பூஸ்ட் ஆகுறது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு தெரியும் கீவேர்ட் ரிசர்ச், இங்கே ஒன் பேஜ் ஒப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஒப்டிமைசேஷன், எடிட் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்ஹேஸ் பண்ணுறது, அந்த ஆர்கானிக் ட்ராஃபிக்கு, இப்படிலாம் நிறைய விஷயம் இவங்க சொல்கிறாங்களே எமக்கு இது தெரியும். ஆனால் இவங்களை மேனேஜ் பண்ண நமக்கு தெரியும். ஸோ அப்படித்தான் இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படி உங்களை உருவாக்குங்க. ஓகே ரைட். இதில் முதலாவது நாங்கள் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்முக்கு செல் பண்ண போகிறோம். அதில் ஒரு முதலாவது வெப்சைட்டை வந்து guru.com. guru.comல நீங்கள் வந்துட்டு இதில் ஃபைண்ட் ஜாப் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் லிஸ்டிங் பண்ணணும், 1 to 3 month ஜாப்ஸ், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண அப்படின்னு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம குவாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் ரைட்டிங் சொல்லி தேடுறேன்னா ரைட். ஸோ ரைட்டிங் சொல்லி தேடுறேன்டா சொல்லி இங்கே வந்து ரைட்டிங் ரிலேட்டடாக யாராவது எனக்கு வந்து கேட்டாங்கண்டா, ரைட் பண்ணித்தாங்க இந்த வேர்ட் பர்சன் டேட்டா இந்த ரைட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இது சப்மிட் பண்ணுறேன், குவாட் போட்டதுமே இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க எங்கள்கிட்ட இதை ஓகே சொல்லி உங்களோட நல்ல ஒரு கனெக்ட் ஆகி உங்களுக்கு இந்த ஜாப்பை தருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள், இப்போ இவர் $250 ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்கிறாரு. $250 நாங்கள் இங்கே வர்றது ஓகேன்னு சொன்னால் இவர் ஒரு கிரைட்டீரியா சொல்லுவார். அந்த கிரைட்டீரியாவை பேஸ் ஆகிச்சு ஃப்ரீலான்சர் ஒரு ஜிக்கோனை கிரியேட் பண்ணுறது. ஜிக்கோனை கிரியேட் பண்ணால் அதாவது இப்படி ஃப்ரீலான்சரை கண்டெக்ட் பண்ணி இந்த கிரைட்டீரியா இதுக்குள்ளே உங்களுக்கு வெளியே தரையுமா நீங்கள் எவ்வளோ கேட்பீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு அதை சப்மிட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாப்பை போஸ்ட் பண்ணுற எப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு அமௌண்ட்டு $10 அந்த அமௌண்ட் $5 நீங்கள் இது பண்ணலாமா பிரச்சனை தான். ஸோ அவங்களோட நீங்கள் பேசுறதுல தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் நிறைய ஜாப்ஸில் நீங்கள் இது பண்ணலாம், ரைட்டிங் ஜாப். ஸோ இப்படி போஸ்ட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு பெஸ்டான இப்போ இது என்ன நடக்குன்னா நீங்கள் ஜாப்பை போஸ்ட் பண்ணோன்னே நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. நான் இந்த ஜாப்பை செய்தாரு, அப்போ இதுல இருந்து ஒரு பெஸ்டான பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி செலக்ட் பண்ணக்குள்ள இங்கே உங்களுக்கு ரொம்பவே இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமையும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் இந்த பிடிஎஃப்ல அது சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு விளங்குமா ரைட். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு guru.comல ஃபைன் ஜாப்ல வந்து இங்கே ஜாப்ஸ் எடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாப் இவருக்கு சப்மிட் பண்ணிட்டே இருப்போங்க. எப்போ உங்களுக்கு எக்ஸப்ட் ஆகுதோ அப்போ மட்டும் நீங்கள் இங்கே வந்து இது பண்ணால் சரி. உங்களுக்கு ப்ரொஃபைல் ரேஞ்ச் அதெல்லாம் வந்து நீங்கள் இவர் சும்மா நீங்கள் நான் செட்டப் பண்ணுற இது சொல்லியிருக்கிறேன்னு freelancer.comல அப்படியே செட்டப் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து அடுத்த வெப்சைட் Upwork.
அப்வொர்க்லையும் வந்து நீங்கள் சேல்ஸ் தெரியுங்கன்னா இங்கே நிறைய பேர் இங்கே இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யூடியூப் சேனல் கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தேவையாங்க. அதே மாதிரி கண்ட்ரிபியூட் அப்போ ஏன்னா இப்போ நான் ஒரு சொல்கிறேன் ரைட்டர்னு நீங்கள் தேடக்குள்ள இங்கே பாருங்கள் சோஷியல் மீடியா கொப்பி கேப்ஷன் அசிஸ்டன்ட் தேவையா, வெப்சைட் கண்டென்ட் ரைட்டர் தேவையா, அதே மாதிரி இது கண்ட்ரிபியூட் ஆர்டிகல் பிளேஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், இப்படி டைப் ஆஃப் பர்சன் அவங்க கேட்க போகக்குள்ள இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்தை தேடணும் போமா இல்லையா. ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு சேல்ஸும் எங்கெங்கே இருக்கணும் எப்படி தேடுவீங்க. அதுக்கு தான் ஃப்ரீலான்சர்ல என்னன்னா நீங்கள் ஜொப்பை போஸ்ட் பண்ண போகல, நீங்கள் இங்கே என்ன ஜொப் தேவைப்படுதோ அதை இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவைன்னா நீங்கள் இதை அப்படியே சொல்லுங்க எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவை. இப்படி தான் இந்த ஃப்ரீலான்சிங் ரன் ஆகுது. நீங்கள் யோசிப்பீங்க ஒரே பிஸ்னஸ் இப்போ இது இல்லாமல் நிறைய ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் இருக்கு. எல்லா ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸுக்கும் சேல்ஸ் நடக்குதானே, ஆக்கள் வராங்க. இப்போ இந்த இதில் பாருங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 8,58,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப இவ்வளவு பேர் 8.5 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா மற்ற வெப்சைட்ல இப்படி ஆக்களுக்கு அப்ப அவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க. இந்த மெம்பர்ஸ் பையர் செல்லர் ஆயிருந்து எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னா இதுக்குள்ளதான் இப்படி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அது ஒண்ணு சரியான ஒரு இடத்துல போய் சேரும் எப்படியோ கடைசியில. ஏன்னா பிசினஸ் அப்படித்தான் நடக்கும். ஓகே, பக்கத்துல நீங்க ஒரே பிசினஸ் கடை போட்டீங்கன்னு சொன்னா அது பிசினஸ் நடந்துதான் ஆகும். அதுல ஒரு இது ஒன்று இருக்கு. அதெல்லாம் நீங்க யோசிக்கிறது ஜஸ்ட் வந்து நீங்க எஃபர்ட் மட்டும் எடுத்தா சரி. சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது நடக்காது. ஓகே, அதே மாதிரி இப்படி ரைட்டர்ஸ் தேவையா, இதுல யாருக்கு நீங்க சப்மிட் பண்ணிட்டு இதுலயும் அப்வொர்க் கன்செப்ட் வேற. இது ஜாப் போஸ்ட் பண்றாங்க இவங்கள்ட்ட போயிட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அப்ளை பண்ண நான் இதை பண்ணி தரேன். பிகினர்ஸ், எக்ஸ்பர்ட், இன்டர்மீடியட், என்ட்ரி லெவல் உள்ளாக்களுக்கு தான் நீங்க இந்த ஜாப் வரும்னா நீங்க என்ட்ரி லெவல் இன்டர்மீடியட் பர்சன் சொன்னா அப்படி அதை பார்ப்பாங்களா, சில கன்செப்ட் இருக்கு அதை இது பண்ணுங்க. பட் இதுல இருந்து ஜாப்பை நீங்க கெயின் பண்ணினா நீங்க தாராளமா இங்க போய் செய்து கொள்ளலாம். ஓகே, நீங்க உண்மையாவே எழுதுறாருனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லைன்னு சொன்னா நீங்க ப்ராஃபிட் மேக் பண்றதுனால இப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாமா. அடுத்தது வந்து பீப்புள் பெர் அவர். அடுத்த வெப்சைட் வந்து பீப்புள் பெர் அவர். ஸோ இதுலயும் வந்து நீங்க ரைட்டிங் ரிலேட்டடா ஓகே, இதுல ரைட்டிங் ரிலேட்டடா ஜாப் செய்றீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க தாராளமா இது பண்ணி கொடுக்கலாம். இதுல சர்ச் ஆஃபர் சர்ச் ப்ராஜெக்ட் வந்துருங்க. இங்க வந்து நிறைய பேர் இப்படி போஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு இப்படி இப்படி இது இந்த ரிலேட்டடா ஜாப் வரும்போது இதுல நீங்க ரைட்டிங் சர்ச் பண்ணீங்கன்னா இது அவர் படி தான் இது பண்ணி இன்ஃபர்மேஷன் ஆர்டிகல் ரைட் $144, லீகல் ரைட்டிங் $118, 19 டேஸில் முடியும், கிளினிக் ரிசர்ச் பேப்பர் ரைட்டிங், இப்படி நிறைய ஜாப்ஸ்கள் இங்கே போஸ்ட் ஆகிட்டே வரும். அதுலேருந்து நீங்கள் இது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு செக்ஷன் தான். அதாவது இந்த பேப்பர் அவர்லையோ ஒர்க்லையோ இதெல்லாம் ஒரு வகை தான். பட் ஃப்ரீலான்ஸில் மெயினாகவே நம்ம இது என்னன்னு சொன்னால் இந்த இப்படி போஸ்ட் பண்ணி தான் ஜாப் போஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஏர்ன் பண்ணலாம். அப்படி ஒரு கன்செப்ட் இருக்கிறதால நமக்கு இது லேசி. ஓகே ரைட். ஓகே ரைட். அடுத்தது வந்து ட்ரூலான்சரும் மெயினாக இதான் கன்செப்ட். நீங்கள் ஆர்டிகல் கன்செப்ட்ல வந்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஆர்டிகல் எழுதிட்டாங்க $10, $5, அப்படி $11 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதையும் இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீலான்சருக்கு ட்ரூலான்சரும் யூஸ் பண்ணலாமா. ஓகே ரைட். அப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரீலான்ஸ் வெப்சைட். அடுத்தது வந்து டைரக்ட் வெப்சைட். ஒன்று வந்து பிளாக்கர்ஸ். நீங்க ஒரு பிளக்கர் ஒன்று அல்லது வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பிளக்கருக்கே உங்களுக்கு இப்போ அட்சன்ஸ் அப்ரூவ் தருவாங்க. இப்போ கஸ்டம் டொமைனை மட்டும் அட் பண்ணிட்டீங்கன்னா சரி, அது $1-2 நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்ப இங்க வந்து நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இப்போ நான் எங்க கிளாஸ்ல இது நம்ம டீச் ஒர்க் பண்ற வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவங்க எத்தனை $3 $4 செல் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப அப்படியெல்லாம் நீங்க தாராளமா இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆர்டிகளை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா பூஸ்ட் ஆகக்கூடிய ஆர்டிகளை இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டோட கிரியேட் பண்ணிட்டு ஒரு நிச் ஒன்று எடுங்க. அந்த நிச்சுக்கும் உங்களுக்கு எப்போ இதுல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. இப்போ இதுல எல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு $5 $10 எப்போ கிடைக்குதுனாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே இங்கே என்ன செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இதை மட்டும் நம்பி வேலை செய்யல, நீங்கள் வேறு இடத்துல வந்து வேலை செய்யுங்க. இதை மட்டும் வேலை செய்யணும்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பாருங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. இவங்கெல்லாம் வந்து அதுக்கு சொல்லி தனியான எக்ஸ்பர்ட்டான ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் பாருங்க மொபைலை மட்டுமே வச்சுட்டு ஒரு அப்போ இதை மட்டுமே நம்பி ஒர்க் பண்ணுறவங்க நல்ல எஃபர்ட் போடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நோ எஃபர்ட் போடுறீங்க. பட் உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீலான்சிங்ல ஒரு கான்செப்ட்ல நான் சக்ஸஸ் ஆகும். அல்லது நான் ஒரு ஆர்டிகல் வெப்சைட் அல்லது ஒரு வெப்சைட் ஒன்று பில்டப் பண்ணி அட்சன்ஸ் அப்புறம் பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இப்படி தான் உங்களை பில்டப் பண்ணணும். அப்போ நீங்கள் நிறைய விஷயம் படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு $1 ரெவன்யூ வந்து உங்களுக்கு விளங்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பிளாக்கை கிரியேட் பண்ணிட்டு ஆர்டிகல் சப்மிட் பண்ணால் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா எப்படி முடியும். அல்லது வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டும் இது பண்ணலாம். அதே மாதிரி வெப்சைட் ஓனர்ஸை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். வெப்சைட் ஓனர்ஸ்னு சொன்னால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஹெல்த்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஹெல்த் ரிலேட்டடான நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஓகே, ஹவு டு லூஸ் வெயிட் இன்னொரு சொல்லி இது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் வருமா. இப்போ இந்த வரைக்கும் ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணப்படுது. இந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்னு சொன்னால் வெப்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெப்சைட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போமா. ஏன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த இப்படி பே பண்ணுறது ஃபெஸ்ட்டுக்கு வர வெப்சைட்டை நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் அவங்க ஆர்டிக்கலை இது பண்ணுறதுக்கு ஆட்கள் வச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்யறோம்னா நீங்கள் 10வது பேஜ் அப்படி வர ஆட்கள்ன்ற இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி.
ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு மாதம் $190 ரெவென்யூ வருது. அப்போ $190 உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று பே பண்ணிட்டு அவங்க ஆர்டிக்கல் எழுத எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே, அப்படி வந்து நிறைய வெப்சைட்ஸ் இதில் ஷோ ஆகுமா பாருங்கண்ணா. ஓகே ரைட், இதை செக் பண்ணி பார்ப்போம். இது கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா வர இதைத்தான் சொல்லுது. அது இல்லாம இவங்க வந்து அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் அஃபிலியேட் லிங்க்ஸ் இது பண்ணுவாங்க. ஓகே பாருங்க, இந்த வெப்சைட் வந்து ஒரு நாளைக்கு வந்து $57,000 ஒரு வருஷத்துக்கு வந்து $17,00,000 ஏர்ன் பண்ணுது. இந்த $17,00,000 இருந்து உங்களுக்கு ஒரு $1,000 மாசம் தாங்கன்னா அவங்களுக்கு இதுவே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வெப்சைட் எல்லாத்துலயுமே பாருங்க கண்டெக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். எப்படியுமே கண்டெக்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கண்டெக்ட்ல போயிட்டு உங்கள்கிட்ட பேசுங்க. ஓகே, இதுல கண்டெக்ட் ஆப்ஷன் கண்டெக்ட் பண்றவங்க எப்படி கண்டெக்ட் பண்ண போட்டு இந்த கண்டெக்டர்ஸ். ஸோ இதுல வந்து பேசுங்க. நான் உங்களுக்கு ஆர்டிகல் எழுதி தரேன், நீங்க எவ்வளவு பே பண்ண போறீங்க, நீங்க நான் இவ்வளவு எழுதி தரேன் நீங்க பேசி நல்லா. இது வந்து நீங்க லோக்கலாவும் இது பண்ணலாம். லோக்கல் வெப்சைட்ஸுகளுக்கும் நீங்க எழுதலாமா? இப்போ நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்க இந்தியா ஸ்ரீலங்கா இதில் சர்ச் பண்ணீங்கன்னு ஒரு சொல்லலாம். நம்ம நேரத்தில் ஹெல்த் லூஸ் வெயிட் சர்ச் பண்ணுமே அதில் வரும். அப்போ இந்த வெப்சைட்ல அதே மாதிரி இதுல வந்து 7வது 8வது இருக்கிற வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க பேசுங்க உங்கள்கிட்ட. நான் உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதி தரேன், நான் எவ்வளவு இது பண்றீங்கன்னு. ஸோ அவங்களோட கமிட் ஆயினோட அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இருந்து அதை போஸ்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரி இல்லைங்களா. ஸோ அது இதை வந்து நான் சொல்லுவோம் வந்து வெப்சைட் ஓனர்ஸுக்கு, யூடியூபர்ஸுக்கு நீங்கள் கொடுங்க. யூடியூபர்ஸையும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்களோட பர்சனலாக பேசலாம். நாங்கள் உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதி தருவோம், எவ்வளோ இது பண்ணணும். யூடியூப் ஸ்கிரிப்ட் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா அவங்க வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வந்து நீங்கள் லோக்கலாக வந்து பிஸ்னஸ் இருக்கிற நான் நேற்று சொன்ன கன்செப்ட் தான், ஸ்ரீலங்காவில் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அவனே நீங்கள் போய் பேசலாமா. அடுத்து வந்து ஏஜென்சிஸ், அதாவது டெக்ஸ்ட் புரோக்கர்னு ஒரு கன்செப்ட். இந்த மாதிரி கன்செப்ட் வர நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதுகளில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே இந்த ஆர்டிக்கல் எடுத்து இங்கே சப்மிட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கன்செப்ட். எப்படின்னு சொன்னா இங்க வந்து நீங்க வந்துட்டு இவங்கள்ட்ட பேமெண்ட் ஓகே ஆர்டிக்கலை இவங்களுக்கு சப்மிட் பண்றாங்க. இந்த ஆர்டிக்கலை வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு 3 ஸ்டார் கொடுத்தாங்கன்னா ஒரு வேர்டுக்கு 1.1 சென்ட்ஸ் பே பண்ணுவாங்க. 4 ஸ்டார் கொடுத்தாங்கன்னா 1.6 சென்ட்ஸ் பே பண்ணுவாங்க. 5 ஸ்டார் கொடுத்தாங்கன்னா 1.5 சென்ட்ஸ் பே பண்ணுவாங்க. 5.5 சென்ட்ஸ். அப்ப நீங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து 1000 வெளியிட்டுள்ளது இல்ல நீங்க 2000 வெளியிட்டுள்ள ஆர்டிக்கலுக்கு மினிமம் 4 வந்தாலே $32 வரும். அப்ப நீங்க தாராளமா $10 இங்க எனக்கு 2000 வேர்டுல ஒரு ஆர்டிக்கல் தேவைன்னு சொன்னா சரி. அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்ல இது பண்றதாங்க 30 ஆர்டிக்கல் $1500, $5 30 ஆர்டிக்கல். இதெல்லாம் நாங்க செக் பண்ணி தான் சரி இது என்ன சரியான குறைய கொடுத்துருக்கிறான் ஸ்கேமா இருப்பாங்க அதெல்லாம் நாங்க செக் பண்ணது. நான் அதை வந்து உங்களுக்கு இந்த இந்த இதுல இருந்து மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த பிடிஎஃப்ல. ஓகே ரைட், இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து அவாய்ட் பண்ணணும். முதலாவது எக்ஸ்ட்ரீம்லி சீப்பான ரைட்டர்ஸை நீங்க ஹையர் பண்ணக்கூடாது. ஓகேயா, கடும் சீப்பான ரைட்டர்ஸை. அதே மாதிரி ப்ரூஃப் ரீட் பண்ணக்குள்ள நீங்க ப்ரூஃப் ரீட் பண்ணாம யாருக்கும் டெலிவரி கொடுத்துடக்கூடாது. அடுத்தது பிளாகரிசமா வந்து செக் பண்ணாம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டெட்லைன்ஸை பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி ரூடாவோ கேர்லெஸ்ஸாவோ இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி மிஸ்டேக் வந்து உங்களுக்கு கிளைம்ஸையும் க்ளோஸ் பண்ணும், அதே மாதிரி மணியும் க்ளோஸ் பண்ணும். விளையாட்டு இல்லையா, விளையாட்டு இல்லாமல் நீங்கள் செய்தால் சரி. ஓகே, அப்போ டெக்ஸ்ட் ப்ரோக்கருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. ஸோ இதில் நான் நினைக்கிறேன் நல்ல குவாலிட்டியான ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கிறாங்க, அவங்கள இதை எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே ரைட், அடுத்த கான்செப்ட் என்னன்னா இதெல்லாம் பெசிவ் இன்கமுக்குள்ள வருமா இனி வர்றது. இது முதலாவது வந்து மீடியம்ங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல வந்து ஒரு பார்ட்னர், அதாவது இதுல நம்ம ஆர்டிக்கல் ரைட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். அப்படி ஒரு வெப்சைட் ஆர்டிக்கல் இங்க சப்மிட் பண்ண அதுல வந்து நிறைய ரீடர்ஸ் அதை ரீட் பண்ண உங்களுக்கு வந்து மணி வரும். இதுக்கு தான் எங்களுக்கு வந்து தனியான ஒரு வெப்சைட் இல்லாத, உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியாது, அதை மெயின்டைன் பண்ண தெரியாது, நீங்க ஒன்றும் செய்ய தேவைன்னா ஆர்டிக்கல் இங்க இருந்து எழுதி எடுத்து இங்க போடுறது. உங்களுக்கு ஒரு $5 பட்ஜெட் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒர்க்ல இருந்து உங்களுக்கு எப்போ ஏர்னிங்ஸ் $5 கிரெடிட் ஆகுதோ அப்போ இங்கே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆர்டிக்கல் ரைட்டர்ஸை வந்து ஹையர் பண்ணுங்க. ஹையர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யுங்கன்னா இங்க இருந்து போஸ்ட் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, அதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து ஹப் பேஜின்னு ஒரு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்க தாராளமாக ஆர்டிக்கல் எழுதி வந்து சப்மிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு இது இல்லை, அதாவது ஒரு வெப்சைட் ஒன்று இல்லைன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு ஹப் பேஜும் இதுல வந்து 2-3 வகையில ஏர்னிங்ஸ் நடக்கும். ஒன்று வந்து உங்களோட ஆர்டிக்கலை வந்து 2 வழியில அதாவது 3 வழியில மோனிடைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து உங்களோட ஆர்டிக்கல் பேஜுக்கு வந்து இது போடுவாங்க கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட். 2வது வந்து உங்களோட ஆர்டிக்கலுக்கு வந்து அமேசான் அஃபிலியேட்
அமேசான் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை போடுவாங்க. அப்போ அதை நீங்கள் தான் தெரிவு செய்யலாம். ஆர்டிகல் போடக்குள்ள இதை கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா விளங்கும். நீங்கள் அந்த தெரிவு செய்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். எனக்கு அட்ஸை ஷோ பண்ணுங்க அல்லது அஃபிலியேட் ஷோ பண்ணுங்கன்னா அதை ஷோ பண்ணும். ஓகே, அதே மாதிரி குவாரா ஸ்பேஸ்னு சொல்லி குவாராவோடய நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் நீங்கள் ஆர்டிகல் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வியூஸ் போக 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 உங்களுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகும். ஓகே, இதெல்லாம் பெசிவ் இன்கமா. இப்போ நீங்கள் இதில் $5 தான் பே பண்ணணுங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக 10, 20 ஈவன் நீங்கள் $50 பே பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து மணியை ஜெனரேட் பண்ணிகிட்டே தர போகும். உங்களுக்கு தான் உங்களுக்கு நல்ல வைக்க யார் நீங்கள் இப்படி தேடக்குள்ள பரவாயில்ல 1 லட்சம் 2 லட்சம் லட்சம் ஆகினாலும் சரியான ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவரை கண்டினியூவாக ஹயர் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வாருன்னா இது பண்ணாங்க. அதுதான் நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்குள்ள சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லா ஃப்ரீலான்சருக்காகவும் ஒர்க் பண்ணுறதில்ல, எல்லா எம்ப்ளாயருக்காக ஒரே ஒரு எம்ப்ளாயர் அவர் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஜாப் தருவார். அவர் அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணால் சரி. அதுக்காக தான் நாங்கள் அப்படியான பர்சனை தான் நீங்கள் ஹையர் பண்ண பார்க்கணும். அப்படியானவங்களை வச்சுட்டு உங்களோட ஒரு ஒர்க்கரை நீங்கள் வர வச்சுட்டு இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து நியூஸ் பப்ளிஷிங் சைட். ஒன்று வந்து லிஸ்ட் வர்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஆர்டிகளுக்கு $100 பொட்டா $100 கிடைக்கும். உங்களோட இவங்களோட க்ரைட்டீரியா பெஸ்ட் 10 இன்னொரு சொல்லி கன்செப்ட் வரணும். ஸோ அந்த பெஸ்ட் 10ங்கிற கன்செப்டில் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதிங்கன்னு சொன்னால் இவங்க இது பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த ரூல்ஸ் அப்படியே அங்கே போட்டிங்கன்னா சரி. ஃப்ரீலான்சரில் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிக்கல் எழுதி தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட்டர் எக்ஸஸ். ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி கொடுக்கலாம். இதில் ஃப்ரீலான்சரில் அப்ளை நான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் தேவையானது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் ரீட்ஸ்லையும் நீங்கள் ஒரு நல்ல லேர்னிங் வெப்சைட் நிறைய பேர் இது சம்மந்தமாக பண்ணாங்க. நான் சொல்கிற வெப்சைட் இந்த சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்குது. சில ஆட்களுக்கு இது வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமா. இப்படி இதுதான் ஆன்லைனில் ரியலாக மணி மேக் பண்ணப்படுதுங்கிற கான்செப்ட்டை நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போகிறீங்க, இல்லை நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு வியூவர்ஸ் ஆகுங்கிறத நீங்கள் தெரிவு செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் இந்த மீடியம் எல்லாரும் நீங்கள் இந்த ஒரு ஃப்ரீலான்சரில் இங்கே ஃப்ரீலான்சரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருந்து ஜாப் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஃப்ரீலான்சரை ரெஜிஸ்டர் பண்ண நீங்கள் நிறைய ப்ரூஃப்லாம் பண்ணணும். இதில் நிறைய ரிஸ்க் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறாக்கள்னா ஓகே. இப்போ நான் உங்கள் வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு ஏர்னிங்ஸ் காணாதுன்னு சொன்னால் நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஏர்னிங்ஸை இப்படி செட்டப் பண்ணலாம். ஓகே, அதுக்கும் இப்போ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பட் வந்து இந்த மீடியம்லாம் நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஒன்றுமில்லை, இதை சைன் அப் பண்ணிட்டு ஜாப் போஸ்ட் பண்ணுறேன் ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணுறது இல்லை வெரி வெரி ஈஸி. அதே மாதிரி ஹப் பேஜ் இதை கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். பட் ஈஸி. ஆனால் குவாரா அதை விட ஈஸி. ஓகே, அதை விட ஈஸி என்ன சொன்னால் லிஸ்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணால் அதை விட ஈஸி. அப்போ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு தரத்தோடு நடக்கும். இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதோட போய் ட்ரை பண்ணால் அன்றைக்கி நடக்குதுங்கிற இந்த கன்செப்ட் இல்லை. இதை நான் யாருக்காக சொல்கிறேன்னா மெயினாக உங்களுடைய கிளாஸ் டைப் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க தானே. இப்படி ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் என்ன செய்வாங்கன்னா இதில் இருக்கிற ஏர்னிங்ஸ் எடுத்து என்ன செய்கிற சும்மா வித்ரோ பண்ணி எடுக்காமல் நீங்கள் எப்படி அவங்க மெயினான பிஸ்னஸை இது உருவாக்குங்கிறதுக்காக இது சொல்கிறேன். ஓகே, அதுதான் அந்த மெயினான கன்செப்ட். ஸோ அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது எதாச்சும் ஒன்று யாருக்கு அவங்களுக்கு கட்டாயமாக இது யூஸ் ஆகும். ஸோ இப்படி நிறைய நம்ம கண்டினியூஸாக வீடியோ ஷேர் பண்ணுறோம். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக மூணு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல யூஸ் பண்ணுற வீடியோஸுக்கு அதே மாதிரி இது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மணி மேக்கிங் ரிலேட்டடாக கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்மார்ட்டாக இது பண்ணக்கூடிய ஆளுங்களை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ்